அன்பு நான் பிராமின் உள்ளங்களே, நான் பிராமின் கடவுளான ராமபிரானுடைய பிறந்த நாள் நாளை மறுநாள் வருகிறது. ராமநவமி என்று அதை சிறப்பாக சொல்லி கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் உலகெங்கும். நாமும் இங்கே கொண்டாடுகிறோம். ராமபிரான் இருப்பது உண்மை. எல்லா கடவுளுமே உண்மை தான். என்னை பொறுத்தவரை காளியம்மை ஓடி ஓடி அருள் செய்கிறாள், மீனாட்சி அம்மை தரிசனம் தருகிறார், மஞ்சமாதா அருள் செய்கிறார். மஞ்சமாதாவுடைய இதுதான் ரொம்ப டாப். ஏன்னா அந்த மலை யாத்திரைன்றதும் அந்த விரதம் ரொம்ப கடுமையாக இருந்தால் தான், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் அங்கே எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அவங்களுடைய அருள் பெறுவது அவங்க மகனேன்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதே போல் ராமபிரானும் உண்மை. அதில் அந்த சிறு வயதில் எனக்கு பிடித்தது ராமபிரானுடைய அந்த ஏகாக்கிர சித்தம். பிற மாதரை சிந்தையாலும் தீண்டேன் அப்படின்ட்டுலாம் இருக்கும். அதை படிக்கும்போது ரொம்ப பெரிய கிரேட்டாக இருக்கும் அவருடைய இதுவெல்லாம். அந்த வாலியை வதம் பண்ணிட்டோன்னே தாரை உலக அழகியில் அவளும் ஒருத்தி. அவள் சொல்கிறா, அவள் அழுவுறா. அப்போ ராமபிரானை சொல்ல, உலகத்திலே ரொம்ப பெரிய பேரழகி நானே, யாராக இருந்தாலும் என்னை ஒரு முறை திரும்பி பார்த்துருவாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசின்னு இருக்கிறேன், நீ என்னை நேராக பார்க்காமல் வானத்தை பார்த்தே பேசிக்கொண்டிருக்கிற, அதிலேருந்தே தெரியுது நீ எவ்வளோ உத்தமன்ட்டு அப்படின்னு அவளே புகழறேன். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது சின்ன வயசில் அந்த மாதிரி இருக்கணும், சீதா பிராட்டி மாதிரி இருக்கணும். அந்த சிந்தை அந்த நெருப்பில் இறங்கும்போது ராமபிரானை தவிர வேறு அந்த ஆடவனையும் நான் சிந்தையாலும் தீண்டியதில்லை அப்படி சொல்லி தான் அவங்க இறங்குறாங்க. இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அந்த அளவுக்கு அப்படி இருந்தால் ராமர் மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு அப்படின்ட்டுலாம். அதனால் அது போக போக அந்த அது மெதுவாக அது பக்தியெல்லாம் மாறுகிறது, எல்லாம் வருகிறது. அப்புறம் பார்த்தா ராமபிரானுடைய ஆசீர்வாதம் அதெல்லாமே நிறைய கிடைக்கும். அதுக்கு பிறகு அவங்களுடைய இதெல்லாம் நான் கல்லூரி காலத்தில் இருக்கும் பொழுது, கல்லூரி முடித்து விட்டு நான் திரும்ப அண்ணனூர் தான் சொந்த ஊர், அங்கே தங்கியிருக்கும் பொழுது தான் சீதா பிராட்டி கனவுல அந்த ஒரு 3 அடுக்கு குடி, அவங்களுடைய உள்ளங்கையில் இவ்வளோ பெருசு தான் இருக்குது, 3 அடுக்கு மாடியே இவ்வளோ தான் இருக்குதுன்னா அப்போ அவங்க எவ்வளோ உயரம் பாரு. அதை பூமியில் இறக்கி வச்சு, உனக்காக இதை நான் அருளுகிறேன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி மாறிட்டாங்க சீதா பிராட்டி. அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கிறது பக்தன்ட்டு. வேறு பிறகு குருநாதர் என்னை எல்லாம் பயிற்சி கொடுத்து, நீ தேறினால்தான் என் சீடன், தேரலைன்னா நீ ஒன்று என்ன குருன்னு சொல்லிக்கோ அப்படிலாம் நல்லா உஸ்பேத்தி நல்லா கொண்டு வந்தார். அவர் பல முறை சொல்லிட்டேன், இப்படி வர்ணாசிரமத்தை தான் தர்மம்னு நான் நினைக்க போய் அதெல்லாம் இல்லை அப்படின்னு நிரூபித்தவரே பிராமணரான பிரம்மேந்திரர் தான். அப்புறம் அதெல்லாம் தேறி வந்த பிறகு அதுக்கு பிறகு ராமபிரான் குருநாதரிடம் அங்கே ஆர்கியூ பண்ணுறது எனக்கு காட்டுறார். ராமபிரான் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய குருநாதர் வச்சுருக்காருல அந்த அமைப்பு எல்லாம் முழுக்க பிராமணனை சரண் பண்ணிடுறாங்க. யார் ரமணராக இருந்தாலும் சரி, பிரம்மேந்திரா இருந்தாலும் சரி, அவங்க பிராமணனை சரண் பண்ண விட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த சாஃப்ட் கார்னர் இருக்குதுன்னு தெரியுது. பிராமண ஜாதியில் பிறந்தடவே அதில் தான் வளர்ந்து வராங்க, அதில் சாஃப்ட் கார்னர் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. சரி, நான் பிராமிகளும் அவங்களுக்கு தான் சரண் பண்ண விட்டுறாங்க இல்லையா. பிரபலமாக இருக்கிற நான் பிராமின் இவங்கெல்லாம் சமீபத்தில் காலமான சத்யசாயி அவருடைய இதில் எல்லாம் திரும்ப பிராமிலே சரணம். ஏன்னா அவ்வளோ நைஸாக நடந்துப்பாங்க அவங்க. அந்த சாமியார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ நைஸ் பக்கடாக நடந்துப்பாங்க. ஆனால் அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாத அந்த உண்மை இப்போ எனக்கு இந்த பிரிவில் கடவுள் என்னோட ரமணர் பிரிவிலே தெரியல. ஆனால் அப்போவே அந்த பிராமணன் பண்ணுற அந்த ஜாதி வித்தியாசமாக பார்த்தா அவர் அழுது ஆசிரமத்துக்கு வெளியே போயிடுவார் அவர். அப்போ அம்மை குருவில் காலை போட்டு உட்காந்து திரும்பி போ அப்படின்வாங்க, திரும்ப வந்துடுவார். அப்போ அவங்க அவஸ்தை இருக்குது. பிரம்மேந்திரரும் அழுது நிறைய, ஏன்னா சொல் பேச்சு கேட்க மாட்டுறாங்க. கண்ணெதிர்க்கையே நான் பிராமின் பக்தர்களை அவங்களுடைய பார்வையில் இவங்க உயர்ந்தவர்கள்னு தெரியும் நல்லாவே. நான் முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன், உடனே என்னை பார்த்த உடனே நீங்கள் தான் இருக்கிறாயா, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன்னு சொல்கிறாரு. அதே ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பட்டும் வராக சுவாமி இல்லை அப்போ தான் நடை திறக்கிறாங்க. சாயந்தரம்
தரகுறாங்க. நான் போன உடனே நீ இங்கே தான் நீ இங்கேயே அருகிற ஒன்று எங்கெல்லாம் தேடி இருந்துட்டார் வராகசாமி. அதே அப்போ குருநாதர் சொன்ன அந்த வார்த்தையை வராகசாமின்னு சொல்கிறார். அப்போ பெரியவங்கள்லாம் என்னை தேடி இருக்கிறாங்க, இவன் எங்கே இருக்கிறான்னு. அந்த அளவுக்கு ஏதோ முக்கியத்துவம் நமக்கு இருக்குதுன்னு தெரியுது. அவன் பிராமணர்கள் சீப்பாக நடத்துகிற அளவுக்கு இல்லை. நம்ம அதுக்காக சொல்ல வரோம். பிராமணருக்கு வந்து ஜாதியை வச்சு வந்து சீப்போவான நடத்துகிற அளவுக்குலாம் இல்லை. பெரியவங்க தேடிக்கொண்டு இருக்கிறதோ என்னை பார்த்தோன்னா மகிழ்ச்சி அடைகிறேன், அந்த நிலையில் தான் நான் இருக்கிறேன்னு மட்டும் புரிகிறது. அதனால் ராமபிரான் வந்து நான் குருநாதர் வச்ச சேலஞ்சை ஜெயிச்சிட்டேன். நான் 89வது வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் ஞானானுபூதி சித்தியாகுது. அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறார், நீ தேறிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவர்கிட்ட பணி செய்கிறதுக்கு அவர் சுற்றி இருக்கிறவங்க விடலை. அதை தான் ராமபிரான் பிரம்மேந்திரட்ட சொல்கிறார், இந்த மாதிரி இளைஞர்களை வழிவிட மாட்டுறாங்க உங்க கூட இருக்கிறவங்க. அப்போது நான் வந்து ஒதுங்கி 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 தனியாக இருக்கிறவன் தான். மெதுவாக இது பண்ணி அந்த சன்னியாச வாழ்க்கை வாழணும்ட்டு ஒதுங்கி இருக்கிறேன். அப்போ வந்து அவர் ராமபிரான் வந்து கேட்குறார் குருநாதர்கிட்ட. அவன் வந்து ஆக்சுவலாக அந்த இடத்துல அவங்க எதிர்பார்க்குறாங்க போல், தேறிட வேண்டிய அவனை சீடன் அனௌன்ஸ் பண்ணி அந்த அமைப்பில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்குறாங்க போல். எனக்கு அதை பற்றிலாம் தெரியல. ஆனால் இளைஞர்களை வழிவிட மாட்டுறாங்க. அப்போ அவன் 70 வயசு வரைக்கும் அவன் தனியாகவே சமைச்சு அவனே சாப்பிட்டுன்னு தனியாகவே இருக்கணுமான்னு பிரம்மேந்திரட்ட கேட்குறான் ராமபிரான். நான் அவனை வந்து வேறு இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க அதையும் கேட்குறாரு. வேறு இடம் இது தான், இங்கே தான் கூப்பிட்டு விட்டாங்க கடைசியில். நான் அவனை வேறு இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டேன் என்ன பண்ணு. குருநாதருக்கு அது தெரிகிறது, ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய மகான் இல்லையா. அவர் வந்து அன்றைய வகுப்பில் சொல்கிறாரு, கடவுள் உங்களை திடீரென்று வேறு இடத்திற்கு அழைத்து சென்று விடுவான், அதுவரை எனது பாடங்களை கேள்வி அப்படி தான் சொல்லி அவர் வாழ்த்து வர்றார். அப்போ எதுக்கு சொல்ல வரோன்னா, அந்த ராமபிரான் இந்தளவுக்கு ராமபிரான் அருள் பெற்று அதுக்கு பிறகு தான் எனக்கு அந்த எங்கே தங்க போகிறன்றதை கனவுல காட்டுறாங்க. நான் இப்போ வெளிச்சு ஏரியில் கொட்டாயை போட்டுன்னு அப்படி இருக்கிறேன். எனக்கு எதுவுமே புரியாது, அது என்ன பண்ண போகிறோம் எதிர்காலமாக என்னமே தெரியாது. நம்ம பண்ணு தியானம் பண்ணி உட்காந்துருப்போம், இவ்வளோ தான். வந்தவங்களாம் பேசின்னு போய் நான் சாப்பிட வாங்கி கொடுத்தா சாப்பிடுவேன், அவ்வளோதான். எந்த பிளானுமே கிடையாது எனக்கு. அப்போ தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம கமல் சாமிகளும் அப்புறம் இன்னொரு அன்பர் ஒருத்தரும் 2 பேர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதவு உயரத்துக்கு ஜன்னல் கிட்டத்தட்ட அதே உயரத்துக்கு 2 பக்கம் ஜன்னலுக்கு தான். அந்த வீட்டில் தான் அடுத்தது நான் தங்க போகிறேன் எனக்கு காமிச்சிடுறாங்க. அது எங்கே இருக்குது தேடலாம், அந்த வீடு இருந்தால் அதில் வாடகை எடுத்து அங்கே போயிடலாம். அவங்கள சென்னையில் தேடுறாங்க, அந்த பிடிசி கோட்ரஸு அது இது எங்கேயுமே கிடைக்கல. நானும் கூட ஒரு ஆள்கிட்ட போனேன்னு நினைக்கிறேன் அவங்க கூட, அப்படியே தெருவில் பார்த்துக்கினே போகலாம் எங்கே இருக்குது சொல்லிட்டு. அப்புறம் தற்செயலாக இங்கே வந்த உடனே தான் வளவனூரில் மாடியில் இங்கே தங்க என்னுடைய நண்பர் அவர் பள்ளி தோழர், நீங்கள் வீடு இங்கே தங்கலாம்னு பார்க்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன், எங்கள் வீட்டு மாடியில் தங்கிங்க, அப்பா அம்மா தனியாக இருக்கிறாங்க, நான் நெய்வேலியில் இருக்கோம், நீங்கள் இருந்தீங்கன்னா சின்ன வயசுலேயே தெரியும், உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அங்கே தங்குறேன். சரின்னு சொல்லிட்டு வாடகைக்கு தான் ஏதோ ஒரு வாடகை சும்மா பேருக்கு ஒரு வாடகை கொடுத்துட்டு அந்த மாதிரி தான் தங்கியிருந்தேன். அப்போ தற்செயலாக நான் அந்த ஏரிக்கரையில் வந்து நின்று ஏரிக்கரையிலேருந்து பார்க்குறேன். நான் கனவுல பார்த்தா அதே இதுதான் அந்த மாடி வீடு, அதே வீடு. அந்த கனவுல பார்த்தா அதே அந்த வாசல் அது கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும், அந்த 2 பக்கம் ஜன்னல் அதே தான் பார்த்தேன் நான். அப்போது கடவுள் விளையாடி இந்த இடத்துல தங்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தங்கிறதுக்கு நம்மளுடைய பிரயத்தனை எதுவுமே இல்லை, தானாகவே அங்கே தான் வந்து தங்குறோம். இங்கே தான் தங்க போகிறான்றாரு, அங்கே தான் கரெக்டாக வந்தேன். அந்த அளவுக்கு ராமபிரானுடைய ஆசை பெற்று குருநாதர்கிட்ட சொன்ன மாதிரி நான் வேறு இடத்துக்கு கூட்டு போய்ட்டு என்ன பண்ணுவேன், வேறு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு அங்கே. அதுக்கப்புறம் தான் இங்கே வரேன், நம்ம அர்ப்பிசுமான தம்பிங்களா அங்கே வருவேன். நான் அங்கே எனக்கு இன்னும் தனியாக இருக்கணும்னு தோணுது. ஒருத்தவங்க வீட்டு மாடியில் இருக்கிறோம், இருந்தாலும் இன்னும் தனியாக இருந்தால் நல்லாயிருக்கும், இங்கே வந்து தங்கறீங்களா சாமி, ஐயனார் கோயில் அந்த ஒரு அந்த கொஞ்சம் காலியாக இருக்குது மேலே. சரின்னு இங்கே வந்து தங்குறேன். 4 கொம்பு நட்டு பறன் போட்டு யூரியா சாக்கில் தான் அந்த இது இருக்கும், அவ்வளோதான். அந்த பறனில் உட்காந்துப்பேன், சாப்பிட வேண்டியது கொடுப்பாங்க, சாப்பிடுவேன். அப்புறம் தியானம் பண்ணு ப்ரேயர்லாம் பண்ணி எடுப்பேன். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தவங்களுக்கு தெரியும். அப்போது அங்கே தான் அந்த அசுர யுத்தம்லாம் பார்க்குறோம்ல, அந்த இடத்துல தங்கும்போது தான் கரெக்டாக ஒரு அசுரம் தாச வாசாண்டிகா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அசுரர்கள் இருக்கிறாங்க, அசுரிக் வேர்ல்டு இருக்குது. இந்த அசுரர்கள் வந்து சண்டைக்கு கூப்பிடுவாங்க. அப்போ அந்த சண்டைக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இதெல்லாம் நடக்கும், இன்றைக்கும் அது நடக்கும். அதெல்லாம் எதுவுமே தெரியாது.
இல்லையா? யாருன்னா வந்து சாமி செய்வினை வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டால் நான் ஒன்று நீங்கள் ஒன்றா செயற்பாட்டு வினை வைங்க அப்படின்னு கிண்டல் அடிப்பேன். செய்வினை செயற்பாட்டு வினை வச்சு நீங்கள் ஒன்றா பதிலுக்கு செயற்பாட்டு வினை வைங்களேன். அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது கொஞ்சம் கூட. அந்த ஆவி பேய் பிசாசம் ஆவி இருக்கிறது கல்லூரி காலத்தில் ஒரு ஆவி நான் தங்கியிருந்த வந்து பேசி இருக்குது. நீனா பயப்படமான்றன்ட்டு அது போயிடுது. அந்த மாதிரி லைட்டாக தான் அதனுடைய இது. ஆனால் இங்கே தான் அந்த அசுர யுத்தத்தை கூப்பிட்டது தான் பெரிய விஷயம். எல்லாம் இவங்க இந்த மார்கழியில் பார்த்திங்கன்னா பனி உள்ளே இதுவாக இருக்கும். அதனால் என்னை உள்ளே விட்டுட்டு வெளியில் அந்த அந்த யூரியா சாக்கில் கதவு மாதிரி தைச்சிருப்பாங்க. அதில் 2-3 முடி போட்டால் உள்ளே நான் டம்புடு பரனில் படுக்கிற அளவுக்கு தான் சின்னதாக இது இருக்கும். நல்லா சாப்பிட்டுன்னு இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச சன்னியாச வாழ்க்கை ரொம்ப நல்ல விஷயம். நம்மளுக்கு பாதுகாத்துக்க வேண்டிய பொருள் எதுவுமே இல்லை, நம்மளுக்கு எந்த கவலையுமே இல்லை. அப்போ யாராவது எதாவது எடுத்துன்னு போயிடுவாங்களா, ஏதாவது நம்ம எதுவுமே இல்லை. உட்காந்து இருப்பேன். அந்த இட்லியை பிரித்து வாங்கின்னு வருவாங்களே, இட்லியை பிரித்து வச்ச உடனே அந்த வாசனைக்கு எலி வரும். எலி வந்து அந்த கொம்பு கட்டி இருப்பாங்களா இல்லைன்னா அந்த கொம்பு மேலே கடன்னு ஓடியாந்து இருக்கு. அந்த வாசனைக்கு வரும். ஒரு ஆந்தல் விளக்கு தான் வச்சுருப்பாங்க. பார்த்தேன் உடனே அந்த இட்லியை போட்டு அந்த எலிக்கிட்டு நீட்டினா அது உட்காந்துன்னு அந்த இட்லியை வாங்கி தின்னோம். இவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்கல, சிரிச்சுக்கிட்டு பூரா சாமிக்கிட்ட எலிங்க பயமே இல்லாமல் வாங்கி தின்னுதுங்க. சில எலிங்க நான் சாப்பிட்டு வரும்போது அதுங்க வந்து இலையில் அதுங்க ஒரு பக்கம் சாப்பிடும். அதுங்க சாப்பிட்ற போர்ஷனை போட்டு அப்படியே வச்சுட்டேன்னா ஒரு பக்கம் எலியை நானும் சாப்பிடுவோம் நைட்டில். அப்போ வந்து எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த துறவு சந்நியாசம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் ஒரு பெரிய பக்குவத்தை தானான கொடுக்குது. என்னென்னா எதையுமே நம்மளுதுன்னு எதுவுமே இல்லை. அதனால் அது எலிங்க அதுங்க ஒன்று கணக்கு போட்டு இவங்க பண்ணுறாங்கல்ல, சாமி தாசர் உங்களுக்காக நான் எனக்கு அப்புறம் உங்களுக்கு தான் ரைட்ஸு சட்ட ரீதியாக எழுதி வச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனார். ஆனால் அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும், சாமி பாவம் தெரியாது பொறுத்து. ஆனால் அவரு தெரிஞ்சு தான் சொன்னார், வாயிலே சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு போனார். அப்புறம் ஃபார்மாலிட்டிக்கு போய் கேட்டான், நான் சொல்லி தான் அமிச்சேன். அவங்க இல்லவே இல்லைன்னுவாங்க, ஓடியாந்துருங்கன்ட்டேன். அதே மாதிரி சொன்னாங்க. ஏன்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் கேள்விப்பட்டேன் நிறைய ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி அவங்க அந்த ரைட்ஸை வந்து அவங்க மேலே திருப்புறாங்க எல்லாம் சொன்னாங்க. நான் நம்ம நண்பரில் கண்டுக்காதீங்க, என்னோடய இன்ட்ரெஸ்ட் அது கிடையாது, சாமியோட இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு பிறகு நீங்கள் கோயிலில் பார்த்துக்கணும். அப்புறம் அம்மான்றவங்க இருக்கிறாங்கன்னு நினப்பு எனக்கு வந்து அவங்கள இருக்கிறாங்களேன்னு போது இல்லை, அவங்க கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லிட்டார். அதனால் அதுக்காக மட்டும்தான் போகணும். ஆனால் அவங்க சாதாரணமானவங்க இல்லை, நல்லா ஜம்முன்னு எல்லாம் செய்வாங்க. ஜம்முன்னு பார்ப்போம் வந்து பிராமணன் எல்லா கெடுதிகளையுமே நியாயப்படுத்தி கொண்டு அந்த கெடுதியை செய்வான். இவ்வளோ தான், புரியுதா? பிராமணன் செய்கிற கெடுதி எல்லாமே அந்த அடுத்தவங்களை கெடுக்கிறத எப்படிலாம் அது நியாயம்னு அவன் ஒரு நியாயத்தை கற்பிச்சுன்னு அது வந்து அறத்தின் பார்வையில் தேராது. மேலே இருக்கிற மாரல் கவர்மெண்ட் கடவுளுடைய பார்வையில் அது தேராது. அவனே பண்ணிக்கின்னு அப்போ அவனுக்கு பிரிவா, நடுப்பிரிவா, பிரிவா, தோளான் தொப்பான் பிரிவான்னு இருப்பாங்க அவங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட போய் முறை இருக்க அப்படின்ட்டு அவர் சாஸ்திரத்தில் அதெல்லாம் இருக்கான், நான் செய்யலாம் அப்படின்ட்டோன்னே சரியாக போச்சு. அதை பிராமணன் திருந்தாமல் இருப்பார். காரணம் அதுதான், தெரியுதா? இவங்க குருமாரிலே அவனும் திருத்தவே மாட்டான் பிராமணன். அவன் செய்கிற அட்டூழியத்தை அது எப்படி நியாயமான அட்டூழியம் அப்படின்னு அவனுக்கு புரிய வச்சு அவனோட தெம்பாக செய்வான், புரியுதா? அதனால் இப்போ கூட அவங்க அந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்லாம் வச்சு பண்ணால் கூட நீ போய் யாருன்னா கேட்கலாம், யார் கேட்க போகிறான், கேட்டால் கூட அது எப்படிலாம் நியாயம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கும். அதனால் அதுக்கிட்டலாம் நம்ம வந்து அதெல்லாம் இது பண்ணுறதில்லை, அதுக்கிட்டலாம் போகிறதில்ல. அப்போது குருநாதர் அங்கேருந்து நான் இங்கே அப்படியே இருந்தப்போ அதுக்கப்புறம் தான் ஆஞ்சநேயர் எனக்கு பஜனைலாம் சொல்லி கொடுத்து அங்கே தெரிஞ்சது தான். உங்களுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு வந்தான் ஒரு பையன், புத்தர் கனவுல வந்து இங்கே வேறு இடம் ஷிஃப்ட் ஆகிடு, ஒன்று மாதிரி கொலை பண்ணுற ஒருத்தன் ட்ரை பண்ணுறான் அப்படின்னார். நான் சீரியஸாக எடுத்துக்கல அதை. நம்மளை போய் கொலை பண்ணுற அளவுக்கு இங்கே யார் வரப்போகிறான்னு சொல்லிவிட்டு அந்த பசங்க பசங்ககிட்டையும் சொல்கிறேன், என்னப்பா இது மாதிரி புத்தர் உங்களுக்கு யார் சாமி கொலை பண்ணுறவங்க, யார் சாமி எதிரின்னு அதான்ப்பா தெரில சொல்லிட்டு சரி இது கனவாக இருக்கும் விட்டுருப்பான்ட்டேன். நான் நிறைய கனவுல நான் எடுத்துக்கிறதே கிடையாது, வெறும் கனவு அவ்வளோதான் விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கூட இந்த தம்பி சொன்னா போல், சாமி
எங்கள் க்யூவில் வரா மாதிரி வந்து ஒரு ஆள் திடீர்னு உங்களை அப்படியே சேர்த்து பிடிச்சி இந்த மேடை மேலே ஏறி உங்களை கட்டியாக பிடிச்சிக்கிறாரு சாமி, எல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க, உலக மாட்டுற சாமி. அந்த மாதிரி ஒரு கனவு வந்தது. புதுசாக ஒரு ஆள் வந்து அவங்ககிட்ட அதான் சொன்னேன், அது கனவு சில நடக்க சில அது நடக்காது, அதனால் சும்மா லைட்டாக எடுத்துக்க அந்த மாதிரி தானே. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாரம் கழிச்சு, இதுக்கு மேலே நீங்கள் தங்கினா உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லவே தான். அப்புறம் என்ன ரொம்ப சீரியஸாக சொல்கிறாரு புத்தர் இது மாதிரி. என்ன அதுக்குள்ளே ஊர் பூரா பரவிடுச்சு, அது சாமி வேறு கொலை பண்ணுறதுக்கு யாராவது வரான்னு புத்தர் சொன்னார். எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவருக்கு யார். அப்புறம் தான் இந்த இடத்த காட்டினாங்க, ஒன்றா இந்த மோடு, அது இந்த மோட்டில் ஒன்றா தங்குறீங்களா, சரிப்பா நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க ஆட்சியப்படுத்தக்கூடாது சொல்லிவிட்டு இங்கே அதே மாதிரி கொட்டா போட்டு கொம்பெல்லாம் போட்டு செவுறு கூட வைக்கக்கூடாது, எனக்கு நான் உண்மையான துறவியாக இருக்க போகிறேன், ராந்தல்வலுக்கு தான் இருக்கணும், அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன். அது பேர் அங்கே போட்டு இங்கே வந்துட்டு உடனே கரெக்டாக அந்த பையன் வந்துருக்கிறான். நைட்டில் வெட்டி கோணிலாம் எடுத்துன்னு வந்தானா, வெட்டி அந்த கோணியில் கட்டி எடுத்துன்னு போகிறதுக்கு. அப்புறம் நான் இல்லைன்னா அந்த கோட்டாயை பீஸாக வெட்டி போட்டு போயிட்டேன். இப்போ சொல்கிறேன், அப்போ இந்த ரகுலாம் அப்போல்லாம் வந்து இருந்தவங்க தான். அப்போது வந்து ரகு தான் இருந்தோடனே சரிப்பா அங்கே நீங்கள் இங்கே வந்துட்டோம், அந்த கொட்டாய் போய் பிரிச்சின்னு வந்துடலாமான்னு சொன்னோன்னே சரி சாமின்னு போய் பார்த்துட்டு, அப்போ அங்கே வந்து கூட சாமி கொட்டாயக்கான சாமி என்னப்பா கொட்டாய்க்கு போய் பார்த்தா அந்த நிலம் பூரா செதறி கிடையாது, வெட்டி பீஸ். சரி அதோட அப்போ வந்து அந்த கனவுல காப்பாற்றினேன். அப்போ திரும்ப வளவனூர் கூட்டுன்னு போயிட்டாங்க. கூட்டுன்னு போயிட்டு அவர் தான் பெங்களூர் ஐயர்னு சொல்கிறேன் இல்லையா, சுந்தரம் ஐயர்னு, அவர் நிறைய மாறிட்டார். நான் அங்கே இருந்த அந்த 3 வருஷத்தில் எல்லாம் பிராமின்லாம் கேஷ்லாம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. மிடெல்லாம் நான் வந்து கேஸ்ட் இருக்குது நம்ம வசதின்னு நினச்சிருந்தேன். உங்களை பார்த்தோன்னே நீங்கள் எங்களுக்கு சொல்லவே இல்லை, மௌனமாகவே எங்களை தூக்க வச்சிட்டிங்கன்ட்டார் அவர். இதுதான் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அப்புறம் நான் இங்கே வந்துட்டு வாரம் ஒரு நாள் மட்டும் போவேன். சனி ஞாயிறில் அப்படி ஏரிக்கரை குறுகில் நடந்து போயிட்டு ஒரு நாள் மட்டுமாவது வாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவங்க வீட்டில் தங்கிட்டு அதுக்கு அந்த மாடியில் தங்கிட்டு அதுக்கு அங்கே வர பசங்களுக்கு ராமநாம பஜனை சொல்லி கொடுத்துட்டு அப்போ அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்து ராமநாம பஜன் எனக்கு தெரியல, நான் சொல்லணும்னு போது தான் ஆஞ்சநேயர் அந்த ராம 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 சொல்கிறோம் இல்லையா, 16 முறை வரும், சோடசன்னு பேர், அதை சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அப்புறம் தான் இங்கே ஒரு வருஷம் ஆயிடுச்சு, திரும்ப அங்கேயே போயிட்டேன். ஒரு வருஷம் கழிச்சு ஆஞ்சநேயர் கனவுல வந்து உரம் மூட்டையெல்லாம் உரம் உள்ளத்திலோ வர வேண்டும்னு கேட்டார். எப்படி வழின்னு எடுத்துகிறான் பாரு, அவன் அங்கே சொல்லி அப்புறம் ஆஞ்சநேயரும் அப்புறம் பார்த்தா என்ன சொல்ல வரான்னு புரியுது. அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் திரும்ப இங்கேயே வரப்போகிறேன் அப்படின்ட்டு சொன்னியா, திரும்ப ரிஸ்க்கு இல்லை, ஏன்னா கடவுள் காப்பாற்றிட்டான்லாம் அன்றைக்கி, காப்பாற்றினதுக்கப்புறம் தான் என்னை கூப்பிட்டு வந்தீங்க, நீங்கள் காப்பாற்றலை, அதே போல் இப்போ காப்பாற்ற போகிறாங்கன்னு தான் ஆஞ்சநேயர் சொல்கிறாரு. உரமாக இருக்கணும், உள்ளத்தில் தான் உரம் வரணும் சொல்கிறாரு. புரியுது என்ன சொல்கிறாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த போலி ஆஞ்சநேயர் மாதிரி டிட்டோவாக இருக்குது, அப்படி கொஞ்சம் கூட வித்தியாசமாக கொண்டு பிடிக்க முடியும். அது வாழை பிடிச்சி கரன்னு சுற்றிக்கினேன், நான் கீழே தூங்கி நிற்கிறேன். உடனே அந்த கீழே பார்த்து எனக்கு சொல்ல உரம் மூட்டையில் உரத்தை அதை சுற்றி அடிக்கிறாரு அந்த போலி ஆஞ்சநேயர். இன்னி வரைக்கும் தெரில அது என்ன போலி ஆஞ்சநேயர் அது என்னான்ட்டு. ஆனால் வச்சுட்டு அதை சொல்கிறார். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த அளவுக்கு வழிநடத்தப்பட்டு நான் வந்து கொண்டே இருக்கிறேன். யாரால்? ராமபிரான், சீதாபிராட்டி, ஆஞ்சநேயர் இல்லையா. அப்போது நான் அந்த உண்மையை எடுத்து சொல்லும் பொழுது இந்த செயற்கை அமைப்புகள்னு சொல்கிறேன், இது பேர் இவங்க வச்சுக்கிறாங்கல்ல, ராமசேனா, ஆஞ்சநேய சேனா, அந்த சேனா, இந்த சேனா, எல்லாம் கடவுள் பேரில் வச்சு பார்ப்போம். வேலையே இதே தான். இந்த உயர்ந்த வார்த்தைகளை பிடுங்கி அதை டைட்டிலாக வச்சுட்டு அது கீழே எல்லா அட்டுழித்தையும் செய்வான். செய்யும்போது நீ அவனை கேட்கும்போது நீ ஆஞ்சநேய விரோதி, நீ ரோம விரோதி, நீ சிவ விரோதி, அப்படியே பழி போடும். இதே மாதிரி தான் அங்கே போட்டு ஏசு பிரான் சொன்னவொன்னு திருந்தாமல் அவரே கொலை பண்ணிட்டு ஓடி அந்த குரூப் தான் இது. அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. 2000 வருஷம் இப்படி பண்ணினுக்கிறானு பலமுறை. வேறு யாருன்னா என்ன வேணா பண்ணிட்டேன். என்னுடைய வகுப்புக்கு வருகிற நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் 25 வருஷமாக வர நீங்கள் தெளிவாக இருக்கணும். பிராமணங்கள்லாம் திருத்தத்துக்குள்ளே போகாதீங்க, தெரியுதா. அவன் திருத்திட்டேன்னா கூட திருந்துறாமல் நடிக்கிறான்னு மட்டும் மனசில் வச்சுங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, அதெல்லாம் ஒன்றுமே முடியாது. 2000 வருஷம் அவன் இப்படி இருக்கிறான். அப்போ உடனே அவன் வந்து என்ன பண்ணுறான், இப்போ அவங்க பேர் என்ன, ஆஞ்சநேய சேனா, ராமசேனா, அந்த சேனா, இந்த எல்லா இதுவும் அதில் வச்சுப்பான். வச்சுட்டு
ஆனால் துல்லியமாக இந்த அளவுக்கு ராமபிரான் அருள் பெற்ற என்ன போலி, இவன் பொய் சொல்கிறான்னு பதிவு போடுறான் பார். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு அமைப்போ ஒரு குருவோ அந்த குருவை சுற்றி இருக்கிறவங்களோ அவங்க என்ன பயிற்சி கொடுத்துருக்கணும்னா, நீ பெரிய பயிற்சி, நீ ஆஞ்சநேயரே நீ பார்க்க வேணாம், ராமபிரான் தரிசனம் உனக்கு வேணாம் என்ன. ஆனால் ஆஞ்சநேயர் அருள் பெற்ற ஒருவர், ராமபிரான் அருள் பெற்ற ஒருவனை சரியாக நீ அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்காவது உனக்கு அவங்க பக்குவத்தை ஏற்படுத்தி இருக்கணும். உங்களுக்கு பயிற்சின்றது அந்த அளவுக்காவது மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி இருக்கணும், அப்போ தான் குரு. ஆனால் இவங்களோட பயிற்சியெல்லாம் என்ன, எதுவுமே கிடையாது. எண்ணிக்கையை அதிகமாக கூட்டி அது ஒரு வலிமையான இதுவாக்கி எதிர்க்கிறவங்கள அடி ஓத அவங்கள கொலை பண்ணு. இப்போ அதுக்கான இளைஞர்கள் குழு நிறையவே இருக்கும். இந்த வன்முறையில் ஆர்வம் உள்ள குழு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நியாயம் அநியாயம் தெரியாது. ஏவி விட்டால் பாஞ்சு அடிச்சுக்கிறதும் பிடிச்சிக்கிறதும் நியாயான சண்டை போட்டுக்கிறதும் அதில் இருக்கிற குரூப்பு நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம நான் பிராமியில் எண்ணிக்கை அதிகம். இந்த பிடிக்கு 10 பேராக பீராஞ்சி போட்டால் பிடிக்கு 10 பேராக பிடிக்கி போடலாம். நம்ம இதுலேருந்து தெரித்தா இது புழுவுறது குரூப் ஒன்று இருக்கும், இது கொலை பண்ணுறதுக்கு இருக்கும், இது அடிதடிக்கு தயாராக இருக்கும், அதெல்லாம் நிறைய இருக்கும். அப்போ அதெல்லாம் பீராஞ்சி போட்டு இவனுங்க அதை காட்டி ஒரு பெரிய இது மாதிரி காட்டிட்டு அப்போது இதை போட்ட உடனே எனக்கு நல்லா புரியும். ஓஹோ, அப்போது செயற்கை அமைப்புகள், அந்த செயற்கை அமைப்புகள் கடவுள் பேரால் இருக்க தொட்டு நிறைய அப்பாவி இளைஞர்கள் அதில் மயங்கி அதில் போயிடுறான் இல்லையா. ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அந்த பஜன் பாடின்னு டான்ஸ் ஆடினாங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். டிங்கு 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 ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு டங்கு 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 டங்குன்னு ஆடலான்னு தோணும். புரியுதா இது? அதனால் அதில் மயங்கி போய் ராம பக்தர் இவங்களாம் பகைக்கு கிறிஸ்டியன் போகிற அவன் முஸ்லீம் போகிறவங்களும் நம்மளை இது பண்ணுறாங்க. அப்படி காமிச்சின்னே இருக்கிறது. அந்த அறிவு, நுட்பமான அறிவு உள்ள குழு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே வரவங்களுக்கு என்ன புரியும்? நான் அடிக்கடி சொல்லுது போல் மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறார்? கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரே. சிவபெருமானே, கீதங்கள் பாடுறான் ஆடுறான், ஆனால் உன்னை தெரிஞ்சவன் யாரும் இல்லை, நான் கேட்கவும் இல்லை அறியவும் இல்லை, அது மாதிரி யாருமே இல்லை. கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவார். உங்களுக்கு சொல்ல வர மயக்கன்றது மதிமயக்கன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இவ்வளோ நுட்பமான மதிமயக்கம். நல்ல கும்பலை கூட்டி டங்கு டிங்குன்னு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அப்படியே ஆடி காட்டணுன்னு சூப்பராக இவங்க தாண்டா ராமபக்தி. அந்த மாதிரி இல்லை. ராமரை அறிந்தவன் ராமபக்தன், ஆஞ்சநேயரை தெரிந்தவன் ஆஞ்சநேய பக்தன். தெளிவாக இருக்கணும். அது ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க, ரேரஸ்ட் ஆஃப் த ரேர். இப்போ நான் சொல்கிற மாதிரி யாருன்னா சொல்கிறாங்களா பாருங்கள். இருப்பாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன், ஒருவே இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் எங்கேயோ இருப்பாங்க. மொத்த இந்தியாவுக்கு ஒரு 10 பேர் இருந்தாலே அதிகம். 10 பேர் எங்கே போய் தேடுவேன் நீ இல்லையா? ராமபிரான வழிநடத்தப்படுகிறவர்கள், ஆஞ்சநேயரால் நேரடி வழிநடத்தப்படுகிறவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. நான் ஒரே ஆள் தானெல்லாம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சால் அவங்க இந்த குரூப்லலாம் இருக்கவே மாட்டாங்க. இதில் இருக்க முடியாது அவங்களால. ஏன்னா உண்மை தான் அந்த இடத்துல பேசணும், உண்மை பக்தி தான் பேசணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி டிங்கி டங்கு டங்கு டுங்கு டான்ஸ் ஆடி அதுலையா எனக்கு ராமபிரான் அருள் பெற்றார், அதில் சிதாபுராட்டி எனக்கு இது கொடுத்தாங்க, அதுலேயே அந்த பக்தனாக இருந்தால் எனக்கு ஆஞ்சநேயர் இங்கே இரு நான் உங்களை காப்பாற்றினால அப்புறம் என்ன உனக்கு அப்படின்ட்டு இவ்வளோ நாள் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறது நல்லா சிந்திச்சு பாருங்க. அதனால் உங்கள் குழந்தைங்கள அதிலெல்லாம் போய் மாட்டிக்கவே கூடாது. புரியுதா? அந்த செயற்கை அமைப்புகளில் எவ்வளோ பெருசாகனா இருக்கலாம், அது அப்படியே ஒரு ட்ராமா காட்டுறது. அது பேர் ஃபேக் இமேஜின்னு பேர். அது ஒரு ட்ராமா காட்டி அப்படியே அவங்க புரிஞ்சு இது மாதிரி ஒருத்தனை இந்த பிராமணன் அந்த பிராமணன் நீரே பெரியவர், ஓஹோ நீரே பிராமணர்கள் போயிருந்து வரணும், இப்படி ஒருத்தனை ரெகி கூட்டி எடுத்துக்கின்னு வந்துக்கிட்டே இருப்பானுங்க அவனுங்க. இது சாதாரண சேனல் பார்த்து அப்படியே கடைசியில் நல்ல கும்பல் சேர்ந்தோன்னா அந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை உருவாகின அந்த பிரபு பார்த்தா என்ன சொல்கிறார் பற்றியா? கட்சியில் நான் பிராமிலாம் நான் இங்கே அவங்க மேய்க்கிற எஜமானம் தான் பிராமணா, இப்படி தான் கடவுள் படிச்சிட்டாரு, அதுக்கு என்ன பண்ணுறது, நீங்களாம் நான் இங்கே தான், நாங்களாம் உங்களை மேய்க்கிற எஜமானம் தான்ட்டேன். அது சுற்றி அடிக்குது எல்லா ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையும் அந்த வீடியோ சுற்றி அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிடும். இப்போ பாருங்கள், நீங்கள் ஏமாந்து போய் உங்கள் வீட்டு பிள்ளைய அனுப்பிச்சி அவங்க அந்த கீதை புஸ்தகம் விற்கிறதும் அந்த டான்ஸு பண்ணுறதும் அது பண்ணுறதெல்லாம் அனுப்பிச்சி அப்படியே எடுத்துன்னு வந்தீங்கன்னா, ஆனால் கடைசியில் என்னது, அதில் இருக்கிற பிராமண பசங்க இருக்கிறாங்கல்ல
அவங்க வந்து எஜமானர்களாக மாறும், உங்கள் பசங்களாம் அவங்க விட்டு நாய்ங்களாம் அவங்க மேய்க்கிற நாய்ங்களாகவும் மாற்றியும் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். உண்மையா இல்லையா சொல்லுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டு பசங்களை பேரம் பேத்தி கொழு பேரம் கொழு எல்லாரையுமே பிராமணனுக்கு நாயாக இருடா, அங்கே பிராமணன் வந்து உன்னை மேய்க்கிற எஜமானனா இருப்பான், கடவுள் இப்படி தான் படிச்சுட்டான். எங்கே இடிக்குது பற்றியா கட்சியில்? எங்கே இடிக்குது சொல்ல போனால் ராமபிரானே பிராமணன் கிடையாது கட்சியில். அவ்வளோ துடிச்சலாக அடிப்பாங்க. ராமபிரானே பிராமணன். அதோட அவங்க வந்து இப்போ விஷ்ணு அவதாரம், அவங்க பெருமாள் அவதாரம், அவங்கள பற்றி அதெல்லாம் நம்மள மேலே சேர்த்துக்கூடாது அப்படின்னு வாங்குவேன். புரியுதா? ராமர் அவருடைய வாழ்க்கையும் அப்படி கிடையாது. இங்கே வர்றாரு சபரி வந்து ஷெட்யூல் ட்ரைபல் கேஸ்ட்டு. எப்படி மஞ்சம்மதா எப்படி காட்டு இனத்தை சேர்ந்தவளோ மாதிரி சபரி அன்னை வந்து ட்ரைபல் கேஸ்ட். அவங்க ட்ரைபல் கேஸ்ட்னே அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க. மற்ற அங்கே தவம் செய்கிற ரிஷிகள் முனிவர்லாம் அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க. அவங்க அந்த குளத்தில் குளிக்கக்கூடாதுன்றாங்க. நீ குளிச்சின்னா அந்த குளம் தீட்டாயிடுது, அதனால் நீ குளிக்கக்கூடாதுன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த குளம் வந்து ரத்த கலராக மாறிடுது. பிராமணனுக்கு கேட்கணுமா, இவனுக்கு ஒதுக்கி வச்ச பாவத்தினால மாறுது, ஆனால் நீ குளிச்சு தொட்டு போகிற அது ரத்தமாக மாறி போச்சு. புரியுதா? அந்த ஆர்கியூமெண்ட் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய் பொய்யா எவ்வளவும் பொய்யாவே இருக்கும். அதனால தான் அண்ணாமலையார் பார்ப்பனை தாழம்பு சாட்சி வச்சு பொய் சொல்லுவான் நம்பாதேன்னார் அடிமடி காடு அண்ணாமலை. அந்த லீலையில் என்ன சொல்கிற புரியுதா உங்களுக்கு? எல்லாம் கண்ணெதிர்க்கே வெள்ளடி மலையாக இருக்குது. அதுக்கப்புறமும் ஏன் ஏமாறுறாங்கன்னா அதுதான் கர்மா. நம்ம நல்ல கர்ம வினை பலனாக இருந்தால் இப்போ எனக்கு எப்படி காப்பாற்றுச்சு, எனக்கு இப்படி இதெல்லாம் காட்டுது. அது போல் உங்களுக்கு காட்டணுன்னா நீங்கள் நான் எந்த மந்திரமும் கிடையாது, அதில் எந்த தந்திரமும் கிடையாது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் சொல்லுது இல்லையா? மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. உண்மையிலே நான் இந்த பொருளை எங்கேயுமே நான் பாடின ராமராம் ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே அதெல்லாம் பாடினதும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எனக்கு ஆச்சரியமாக எப்படி ராமபிரான் வந்து இந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு வராங்க. அந்த மனதை பார்க்குறாங்க, அவ்வளோதான். மந்திரமாவது ஒரு செம்மையாகுனா நீ மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. அந்த மனமே தான் மந்திரம்டா சொல்லுது திருமலை. கண்ணெதிர்க்கே இருக்குது. பாப்பான்னா இந்தளவுக்கு புழுவான், அண்ணாமலைக்கிட்டே அவன் புழுவான். நடராஜரே கொள்றதுக்கு ஆயுதம் ஏவி அந்த ஆயுதங்க தான் அவர் வச்சுன்னுக்கிறார். நெருப்பை ஏவறான், பாம்பை ஏவறான், புளியை ஏவறான், அது கீழ்ச்சி அடையில் ஊற்றிக்கிறாரு. எல்லாமே இருக்குது சிதம்பரம் தலபுராணத்தில். அவனுக்கு அது கெடுத்து குச்சியவராகி மாற்றுறதுக்கு முன்னால் அதெல்லாம் படித்து தெரிஞ்சுங்க. என்ன பிரபலமாகுதுன்னு தெரிஞ்சோன்னே அதெல்லாம் கெடுத்து விட்ருவானு. எல்லாத்தையும் மாற்றி ஏமாற்றி எல்லாம் பண்ணி விட்டுருவானு. அதனால் அந்த சொல்ல வர அந்த புரியுதா உங்களுக்கு? இது வந்து எவ்வளோ சீரியஸான விஷயம். ஏன்னா இதே குழு இதே கேமை யூத சமயத்தில் நுழைஞ்சு அங்கே ஆடுது, வெளியிலேருந்து நுழையுது. அவனுங்க என்னென்னமோ பண்ணி அந்த மோசே தான் ரொம்ப பெரிய அளவில் ஜனங்களை திருத்தி கொண்டு வருது அவர் தான். 10 கடையில வாங்கி கொடுத்து அதில் தப்பு செய்கிறவங்கள பிறன் மனைவி நோக்கா பேராண்மை, இன்னொரு மனைவியும் இவனுடைய நண்பனே தான், 2 பேரும் கள்ள தொடர்பு அங்கே இருக்குது, கைகளமாக பிடிச்சிடுறாங்க. அப்போ நண்பன்னு பார்க்க மாட்டார், வேறு வழி கிடையாது. ஜனங்க எல்லாரும் அவங்கள முச்சத்தில் வச்சு களல் அடிச்சு சாவடிக்க வச்சு என்ன இதுதான் தண்டனை. கணவன் மனைவின்னா அந்த ஒப்பந்தம் உங்களுக்கு மீறக்கூடாது, நீ சரியாக இருக்கணும், இப்படிலாம் சொல்லி அந்த இனத்தையே அவங்க எவ்வளோ கொண்டு வராங்க. இப்போ வயசான காலத்தில் பெற்றோரை காக்கணும், அப்படி இல்லைன்னா அவனையும் கலலட்டி சாவடி வயசான காலத்தில் அந்த மாதிரி விட்டு அவ்வளோ கொண்டு வரதில்ல. வெளியிலேருந்து இவனு நுழையிறானு. ஆக்சுவலி இதே கேம் அங்கே இதே கேம் ஆடி அந்த ஆதி யூத சமயத்துலேருந்து நாங்கள் அவங்கள யூதர்னு சொல்லிட்டு மெதுவாக ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் நினைப்போம். இங்கே பாருங்க, நாங்கள் இந்துக்கள்னு சொல்லினேருந்து அதுக்கப்புறம் ஆர்த்தடாக்ஸ் இந்துன்றாம்ப தனியாக பிரிச்சுப்பான். தன்னை வந்து ஒஸ்தியாக மக்கள் நினைக்கணும், ஒஸ்தியாக நிரூபிப்பான். அந்த பாமர மக்கள் அவ்வளோ இதுவாக இருப்பாங்க. பண்ணி அவ்வளோ கில்லட்டா தாழ்முண்டு எழுதிக்கிறானுங்க. சிறுமியை கற்பழிச்சா உனக்கு பாவம் இல்லைன்னு கடவுளே சொல்லிட்டாரு. இது எப்படி கடவுள் சொல்லுவார்? உனக்கு கடவுள் விரோதினி, கடவுள் சொல்லிட்டா எங்களுக்கு சொன்னார், உனக்கு என்ன தெரியும் சொல்லி அவனுக்கு எதையாவது சாபம் இஷ்டப்பார் கடவுள் தண்டனை கொடுத்துட்டாருன்னு ஜனங்கள்கிட்ட காட்டி பயமுறுத்தி என்னென்னவோ பண்ணி 400 வருஷம் அங்கே கேம் ஆடுறானு இவனுக்கு. இதே தானே. அப்போ ஏசுபிரான் வரார். வந்தவுடனே இவனுக்கு என்ன சொல்லி நுழையிறானுங்க,
மோசேவினுடைய 10 கட்டளைகளில் உள்ள உங்களுக்கு என்ன அர்த்தம்னு புரியாது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக கடவுள் எங்களை அனுப்பிச்சுக்கிறாருன்ட்டானுங்க சார். அங்கே நுழையும் போது இதே பாப்பானுங்க தான். புரியுதா? செம்ம தில்லால வண்டி வேலை பண்ணுவோம். ஒரு பாப்பான தில்லால வண்டியை வேறு பாப்பான் கண்டிக்க மாட்டான், தப்புன்னு சொல்ல மாட்டான். எனக்கு தெரிஞ்சு சொன்னவர் பிரம்மேந்திர ஒருத்தர் தான். அவரே ஆஸ்பத்திரியில் சரி காலி பண்ணி எடுத்து வந்து போச்சுங்க. உண்மை தெரியுதா? அதனால் இந்த மாதிரி ஒரு குரூப் அது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவருடைய வழிகாட்டுதல், இவங்களுடைய வழிநடத்தலில் மக்கள் அப்படியே ஆன்மீகமாகவும் இருக்கிறாங்க. ஆன்மீகமாக இருக்கிற ஒரு ஷோ காட்டின்னு வந்தால், ஏன்டா புனிதரான இயேசு வரும்போது இவர் புனிதர் எடுத்த உடனே ஏன்டா உங்களால் அடையாளம் காண முடியல? அடையாளம் காணமானது எல்லாம் அவர் பாவி, அவர் துரோகின்னு சிலுவையில் அஞ்சு கொடுமைப்படுத்தி சாவடிக்கிறீங்களேடா. அப்போ இவ்வளோ உங்களுடைய வழிகாட்டல் தப்பு தானே? அது தப்புன்னு இன்றைக்கி நிரூபமாயிடுச்சு. இப்போ 2000 வருஷம் கழிச்சு 2000 வருஷம் கழிச்சு புத்தி வர்றதா ஜனங்களுக்கு? பாப்பம் பேச்சை கேட்டு ஏமாந்து புனிதர்களை கொடுமைப்படுத்துறதும் சாவடிக்கிறதும் அதுக்கு தண்டனையாக நாஜி படை வந்து சித்திரை கொலை பண்ணுறதான். அதுக்கு பிறகு புத்தி வந்து ஐயோ அம்மா தப்பு பண்ணிவிட்டோம், பாப்பானை நம்பக்கூடாது அவனுக்கு புலம்புறானுங்க. இப்போ அந்த ஆதி பிரிமிட்டிவ் ஜூஸ்ன்னு பேர், ஆதி யூத சமயத்தவர்கள் இஸ்ரவேலர்கள் அவன் புலம்புறான். நாங்கள் செஞ்ச தப்பு, இயேசு வந்து நாங்கள் இவனுக்கு பேச்சு கேட்டுன்னு அவன் கூட சேர்ந்து நாங்களும் கல்லால் அடிச்சு கொலை பண்ண தப்பு தான். இயேசு டால்மோட்டு கடவுள் புஸ்தகம் இல்லைன்னாரு. இப்போ நாங்கள் ஒத்துக்கிறோம் கடவுள் புஸ்தகம் இல்லை, அது அவங்களை இவனுக்கு இஷ்டத்துக்கு எழுதி எங்களை காட்டி ஏமாற்றிட்டானுங்க. 2000 வருஷம் கழிச்சு புலம்பினா பிரயோஜனம் இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறேன். இங்கே வந்து கிருஷ்ணவேல வர்ணாசிரமம் சொருவி அந்த நான் பிராமின் இவங்கெல்லாம் நாய்ங்க பிராமணர்கள்லாம் எஜமான கடவுள் படிச்சு அதுக்கு என்ன பண்ணுறது, நீ ஏற்றுந்தான் ஆகணும். கடவுள் படிச்சுட்டாரு, அதுக்கு என்ன பண்ணுறது? தெரியுதா? அப்போ நான் யார்? ஏன்டா ராமர் யார், சீதா பிராட்டி யார்? எல்லா நான் பிராமினை அவமானப்படுத்துறீங்களா? ரொம்ப கூசாமல் ரொம்ப அவமானப்படுத்துறீங்களாடா. அவங்களே கேவப்படுத்துகிறான், கவலையப்படாமல் அடிக்கிறான் அந்த இவன். இப்போ அவன் எழுதின ஹரே ராம ஹரே கிருஷ்ணா பகவத்கீதை புஸ்தகம் விளக்கு போய் இவ்வளோ பெருசாக இருக்குது. அதை பண்ணி எதுனா 500 ரூபா 600 ரூபா கொடுத்து அவன் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க, விற்கிறானுங்க அவனுக்கு அதிகம். அப்போ ஜனங்க மனசில் இதெல்லாம் ஆழ பதிஞ்சிட்டா. ஏன்னா நானே ஏமாந்தேனே, காஞ்சிபுரத்தை படிச்சுட்டு அவன் கடவுள் நாலு ஜாதியை படிச்சுட்டா என்ன தான் பண்ணுறது, பிராமணா பிறந்தா ஞானம் வரும், உண்ணாமலே இந்த பிறவில் ஞானம் வரும், ஞானியாவா பின்னால் உனக்கு நேரில் தரிசனம் தரும்னு சொல்கிறது எல்லாத்தையும் காணொச்சிது காஞ்சிபுரம் விளக்கம். அந்த அளவுக்கு அந்த விளக்கம் இருக்கும். படித்தோடனே எல்லாம் அவுட்டு, நானே அவுட்டு. பிரம்மேந்திர கண்டி என்னை தூக்கி நிறுத்தலைன்னா நான் தேறிய இருக்க மாட்டேன். உண்மையிலே சொல்கிறேன், தேரியே இருக்க மாட்டேன். அவர் தான் அதை கண்டுபிடிச்சி சொன்னார். என்கிட்ட வரதுக்கு முன்னாலே நீ இந்த வர்ணாசிரமம் அதெல்லாம் படிச்சுட்டேன், அதனால் அதை ஆழ இறங்கிடவே நான் சொல்கிறது உனக்கு கேட்டுனே இருந்தாலும் டக்குன்னு அது சார்ந்த முடிவுகளை எடுக்கிற சொல்லி அப்புறம் தான் அந்த நியூட்ரலாக நிற்கிறதுக்கு பயிற்சி கொடுத்தார். நியூட்ரலாக இல்லை, வர்ணாசிரம் இருக்குதுன்னு சொல்லாத, இல்லைன்னு சொல்ல, தூக்கி ரெண்டு நிறுத்தி நீ இந்த பிரிவிலே உனக்கு ஞானம் வந்துடுச்சுன்னா தானாகவே உனக்கு இது பொய்ன்னு புரிஞ்சிடும், பிராமணா பிறக்க அவசியம் இல்லைன்னு புரிஞ்சிடும். அப்படி கொண்டு வந்தார். அப்போ இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு பிரம்மேந்திரம் வந்து கொண்டு வர முடியுமா? அப்புறம் தான் கடைசியாக சொன்னார், இந்த மாதிரி தேறி இருக்க வேண்டிய பல நான்காமின் விவேகானந்தர்கள் தேராமலே போயிட்டான். அவன் பிரம்மேந்திருக்கு நான் தேறினேன், பிரம்மேந்திரில் நானும் தேடி இருக்க மாட்டேன். அழகாக அவனுக்கு பேசி திசை திருப்பி நீ போ, நீ சத்திரியா, நான் சத்திரியான்ற முறையில் நம்ம போயிட்டு இலங்கையில் சண்டை போடணுன்னு எனக்கு முடிவு எடுத்து கிளம்பிட்டேன். நான் அங்கே போய் சண்டை போட்டு வீரமரணம் அஞ்சாதான் நம்ம அடுத்த பேரில் பிராமணா பிறப்போம், அப்போ தான் ஞானம் வரும். இப்படி எடுத்துகிட்ட முடிவு. அப்படி சம்பிட்ட அப்புறம் டேன்றார் எங்கள் தாத்தாவோட என்ன பெரிய சித்தர் அவர். டே என்னடா 72 வயசு அப்போ அவருக்கு. என்னடா பண்ணுற படிடா, பாதியில் நீ பாதி விட்டுட்டு போயிடுவேன், ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா சொல்லிட்டு வந்துட்டேன், நான் அடுத்த செமஸ்டர் வரமாட்டேன். ஏன்னா சத்திரியான்ற முறையில் அங்கே போய் சண்டை அதர்ம நாடகத்தை அங்கே தர்ம யுத்தம் நான் பண்ணேன்னா எப்படி பாரு, நான் எவ்வளோ பைத்தியார் கூட ஆகிட்டானுங்க பாரு என்ன. அப்புறம் அவர் சொல்கிறது கேட்டியாக்கிட்டா அது எனக்கு அந்த ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. பெரியவங்க சொன்னால் எடுத்துக்கிற பழக்கம் அது. நான் சொல்கிறேன், நீ போய் படிப்பை முடியும் முதல்ல, அதுக்கப்புறமா அதெல்லாம் கிடையாது, காஞ்சி பெரியவர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய சொன்னார். அப்போல்லாம் அவரே வன்னியர். நான் என்னடா இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிற என்னுடைய குரு வந்து திருவள்ளுவர் சுவாமிகள், அவர் வந்து ஒன்னார் சமூகத்தை சேர்ந்தார். தெரியுதா? வன்னியர் நீ சத்திரன்னா ஒன்னார் சமூகம் சூதரவா இல்லையா? அவர் தாண்டா எனக்கு குரு. அவர் என்ன ஸ்டேஜு, நான் என்ன ஸ்டேஜு? என்ன நீ இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காமல் நீ பண்ண என்னென்னமோ பண்ணுற, அதெல்லாம் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நீ அதெல்லாம் படிக்காது, அதெல்லாம் படித்து வச்சு குழம்பு.
அப்புறம் நான் போயிட்டு யூனிவர்சிட்டி ரேங்க் வந்து அது ரிசல்ட்டு சொன்ன உடனே அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதாரு, சாவடி சாவியும் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு சொல்ல வரேன், எவ்வளோ வேலை நடக்குது பாரு அது உள்ள. படிப்பும் நான் விட்டுட்டுருப்பேன், அதேமாதிரி அங்கே போய் சண்டை போட்டே செத்து போய்ட்டு இருப்பேன். சண்டை போட்டு செத்து போயிட்டா இங்கே யார் உங்களுக்கு இன்றைக்கி உட்காந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். பிராமணக்கு எழுதிய ஏன் நான் பிடிக்கிறேன் புரியுதா உங்களுக்கு? பிராமணராக பிரம்மேந்திரனுடைய கவலையே அதே தான். இதே மாதிரி உருவாகி இருக்கணும். எவ்வளோ நூற்றுக்கணக்கான இவங்கள அவங்க, ஏன்னா அவங்களெல்லாம் காப்பாற்று பிரம்மேந்திரர் இல்லை, ஏன்னா அதிர்ஷ்டம் பிரம்மேந்திரர் இருந்தார், தூக்கி நிறுத்தி கொண்டு வந்துட்டார். ஒன்றா தானாகவே அது காணாமல் போயிடுச்சு. அப்போ அடுத்த கடமை என்ன? வர்ணாசிரமம் இல்லைன்றதை சொல்கிறது தானே. நீ எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம் திட்டுற அப்படி எடுத்துக்கிறான். திட்டுறதாடா இது, திட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். உங்கள்கிட்ட அந்த பசங்க இந்த பசங்க திட்டினா கூட நல்லா இருக்கும் பொழுது நம்மளுக்கு திட்டி பழக்கம் இல்லை. அது விளக்கத்தை சொல்லி புரிய வைக்கிறதே அவன் திட்டுறதுன்றான். அது மாதிரி ஒரு வார்த்தை காயின் பண்ணுவான் பிராமணன். அந்த உண்மையாளர்கள் மேலே ஒரு வார்த்தை, துரோகின்னு ஒரு வார்த்தையை காயின் பண்ணிவிடுவான். இவன் இந்து மத துரோகி அப்படின்னு காயின் பண்ணிடுவான். இவன் கிறிஸ்துவ கைக்கூலி, இவன் என்னது கிறிஸ்துவ மிஷனரின்கிட்ட காசு வாங்கிக்கன்னு எல்லோரையும் கிறிஸ்டியனாக மாற்ற பார்க்குறான் போடுறானு. புரியுதா? ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை வச்சு அப்படி பில்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ மத கைக்குன்னா அவங்களுக்கு இந்த 20 வருஷமாக வசந்த நவராத்திரி எல்லாம் இது பண்ணி அம்மையனுக்கு செய்து கொண்ட அருள் இதெல்லாம் எடுத்து சொல்லி உங்களை அப்படியே கிறிஸ்டியனாக மாற்றிட போகிறோம். நானே மாறலையே. சென்ட் பீட்டர் இருந்தபோது நான் தான் முதல்ல மாறிடணும். ஐயோ சென்ட் பீட்டர் தெரியாத போயிடுச்சு, நான் எல்லோரும் கிறிஸ்டியனாக மாறிடுங்க, சென்ட் பீட்டர் சர்ச் அப்படியே வந்ததுனால என்ன, வெள்ளிக்கிழமை ஒரு பிரார்த்தனை கூட்ட, ஞாயிற்றுக்கிழமை ஜெஜுன்னு குவியும் இல்லையா, ஏசுரோஜா முன்னே சொல்கிறா எல்லாம் பின்னால் மியூசிக் போட்டு கும்மால் அடிச்சு என்ன அப்படின்னு அப்படி எல்லாம் வந்துடுவாங்க. அப்புறம் பேய்ங்க ஆடுங்க, பிசாஸ் ஆடுங்க, எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து சீக்கிரட்டாக கொடுக்குறாடுங்க. யூடியூப்பில் வந்துச்சு, ஒரு ரூமில் கொடுக்குறோம், நீ இந்த மாதிரி இப்படி குச்சின்னு வரணும், நீ இப்படி பிறண்டு வரணும், ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஷோ காட்டோன்னா கலெக்ஷன் போனால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் குவியுது அவங்களுக்கு. அவங்க எப்படி ஜனங்களை முட்டாளாக்கி பணம் சம்பாதிக்கணுன்றது அவனுக்கு தனி எக்ஸ்பர்ட் ஆகிறானுங்க இல்லை. நான் அதை தான் இங்கே வச்சிருக்கணும். ஏசு ராஜா முன்னே செய்கிறார். அப்புறம் எங்கே விட்டோம், குதிரையில் போயிட்டே இருந்தோம். ஏசு ராஜாவை நோக்கி டடர். அப்போது இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிறோம் நம்ம இல்லையா. அதை தான் பண்ணியிருந்தா அதனால சூப்பராக ஆகிட்டு. ஒன்று நான் இந்த மாதிரி கிறிஸ்டியனை மாற்றிருந்தாலும் நம்ம சூப்பர் ஹீட்டு சாமியாரை சென்ட் பீட்டரே எங்களை பாடம் நடத்துகிறார். அப்படி எப்படிப்பட்ட பேய்கள் அங்கே ஓடிப்படும், பிசாசுகள்லாம் ஓடிப்படும் இல்லையா. ஒரு நல்லவனை நொண்டிமாக நடக்க வச்சா அதுக்கப்புறம் அவன் திரும்ப நல்லா நடந்து காட்டுவான் பாரு, நொண்டி மேலே ஏறுவான் மேடையில். அப்புறம் அது எதுவுமா பண்ணுறாங்க, பிச்சிக்கின்றானுங்க உடனே அவங்க நல்லா நடந்து போகிறாங்க. அது இல்லாமல் நல்ல ஷோ காட்டி செம்தியாக பண்ணின்னு இருக்கலாம். அதுவும் இல்லை என்ன. அதனால் இவனுங்க சும்மா இந்த டூப்ளிகேட்டுங்க பார்ப்பானுங்க. இந்த மாதிரி செயற்கை அமைப்புகளை கொண்டு வந்து செயற்கையாக நிறைய பண்ணி இன்னும் நிறைய பேர் கெடுப்பானுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், பிராமண கெடுதி இப்போல்லாம் நான் சொல்ல தொட்டு நீங்கள் ஓஹோ இதெல்லாம் ஒரு அடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் இவங்களாம் அப்படிலாம் கிடையாது. அதிகமாகும் போக பிராமண கொடுமைகள், பிராமண கெடுதிகள் அதிகமாகும். அவன் உன்னுடைய சுதந்திரத்திலேயோ கருத்து சுதந்திரத்திலேயோ நீயா தனியாக சிந்திச்சு நீ முடிவு எடுக்கிறதுலையோ அவனுக்கு அது உடவே மாட்டான். அவனுடைய மெத்தடே திணிக்கிறது. இந்தி திணிக்கிறான்ல, உனக்கு பிடிதோ பிடிக்கலையோ அந்த ஃபோன் போட்ட உடனே அது உடனே சொல்லும், நீங்கள் அழைக்கிற நபர் வேறொருடன் பேசிக்கொண்டிருக்கிறார், நீங்கள் காத்திருக்கலாம்னு. அடுத்த செகண்டே என்ன சொல்லுது, ஆப்கே ஜாயாகே பாயாகேன்னு. புரியுதா? நான் அவளுக்கு பிடிக்காம அதை நிறுத்திட வேண்டியது தான். அடுத்த வாட்டிக்கு இன்னும் இங்கிலீஷில் சொல்லும், த பர்சன் யுவர் காலிங் இஸ் ஸ்பீக்கிங் டு சமன் எல்ஸ் அப்படி நம்ம அப்படியே கவனம். அடுத்த செகண்டு யூ கேன் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டு ஆப்கே ஜாயகே பாயகே எரிச்சலாக திரும்ப நிறுத்த வேண்டியது. என்ன திணிக்கிறது. அது கொஞ்சமாக உனக்கு பிடிக்கலனாலும் அப்படி இப்படி விட்டு இப்படி எடுக்கிறது. முதல்ல தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லி ஹிந்தியில் சொல்லிச்சு, அப்புறம் தமிழில் சொல்லி ஹிந்தியில் சொல்லிச்சு, அதுபடி இங்கிலீஷில் சொல்லி ஹிந்தியில் சொல்லிச்சு. இன்னும் கொஞ்சம்தான் அடுத்த வார்த்தையை எடுக்கும்போதே ஆப்கே ஜாயகேன்னோடனே நம்ம தெரிய வேண்டியது தான், போயிட்டு வான்னு சொல்லிச்சு. ஆனால் இது பிஎஸ்என்எல் இதை பண்ணுறான். மீதி இதிலலாம் இந்த மாதிரி தான் இருக்குதா, இல்லை அவங்களாவது அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்னா தமிழில் இவங்க எதோ போராடுறாங்க. நீ அனௌன்ஸ்மெண்ட்டுன்றது எனக்கு இந்த லாங்குவேஜில் தான் வரணுன்ற செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் அதில் இருக்கணும்.
இல்லையா? கிராமத்து மக்கள் இருக்கிறாங்க, அவங்க போய் உட்காந்து செலக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடுன்னு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக் தமிழில் அதை மட்டும்தான் சொல்லணும் இல்லையா? யாரோ ஒருத்தர் 2 பேர் தெலுங்குல வேறு இதெல்லாம் வந்தால் அவங்க வந்து ஆப்ஷனில் போய் எங்களுக்கு தெலுங்கில் சொல்லி அவங்க தெலுங்குக்கு மாற்றிக்கணும். தெரியுதா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவங்க அது பெரிய லெவல்லையே ஒரே பேசுகிறதும் ஓய்வுன்றது தான். ஆனால் இங்கே இவன் வந்து கீழே இந்த பாப்பா இந்த வேலையை செய்வான், இவங்கெல்லாம் இதுக்கிட்ட சண்டைக்கு வரமாட்டாங்க. ஒருவேளை இந்த வீரம் பேசுகிற அந்த அரசியல்வாதிகளுக்கு வரைக்கும் அதெல்லாம் சொல்ல மாட்டான் போகுது. வேறு சிஎம் லெவலில் மினிஸ்டர் லெவலில் போட்டோம்னா நீங்கள் வேறொருடன் பேசி கொண்டு இருக்கிறார், தயவு செய்து காத்திருங்கள் தமிழையே சொல்லுற மாதிரி வச்சு இப்போ எல்லாமே வந்துச்சு டெக்னாலஜியில். அவங்களுக்கு அந்த நாலேஜாக வராமல் பாமர மக்கள் அடிக்கிறது தான் பார்ப்பான் வேலை. பார்த்து நானும் பாமர மக்கள் தான், நாளே எனக்கு போட்டு ஆப்கே ஜாயகாலை போட்டு வாட்டிங் கிடக்குறாங்க. அதே மாதிரி ஏடிஎம் கார்டு, ஒரு பேங்க் ஏடிஎம் கார்டு தீர்ந்து போச்சு, புதுசு ஏடிஎம் கார்டு வாங்கினோன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு மெசேஜ் வருது. நம்ம சொல்லணுமா? ஒரு சில பேங்க்கில் ஆட்டோமேட்டிக்காக அமைச்சிட்றான். இவங்க வந்து அதில் போட்டோடனே அது ஒரு வாட்டி இங்கிலீஷில் சொல்லுது, நீங்கள் அழைத்து கூப்பிட்ற நம்பரு பிஸியாக இருக்குது எப்போ பார்த்தாலும் சொல்லுது. அடுத்த வாட்டி போட்டு மறுநாள் போட்டோன்னே அவனை ஹிந்திலையோ பேசுது. அது போன கயம தான் திட்டுறானுங்களா இல்லை என்ன சொன்னாலும் ரொம்ப கொடுமை சார். அது ஹிந்தி திணிப்பு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப கொடுமை. அது என்னென்ன புரிஞ்சிக்காமலே நீ பண்ண அதை வச்சுக்கின்னு உட்காந்து கேட்டுன்னு இருக்கணும். அது என்னன்னே தெரியாது இல்லையா? ஹிந்தியில் பகவான் சொல்லலாம், ஹிந்தியில் தான் சொல்லுவேன் அவ்வளோதான் அப்படின்னு. இப்போ நம்ம அன்பர்கள் சொல்லினா இப்போ இந்த மாதிரி என்ன போகுது, அது திட்டு தான் அந்த பொம்பளை இல்லை திட்டாமல் வேறு என்ன பேசுதா என்னென்ன புரியலையப்பா. அப்போ நான் ரொம்ப கோபம் வந்துச்சு. நான் சொன்னேன், இந்த ஒரு 30-40 வயசு ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் ஹிந்தி தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கிறலாம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட போகிறேன். இந்த 30-40 வயசுக்கு மேலே ஹிந்தி தெரியாமல் நாங்கள் இருக்கிறோம்ல கோடிக்கணக்கில், நாங்கள்லாம் தற்கொலை பண்ணி செத்துக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க. இந்த நாட்டில் ஹிந்தி தெரியாதான் வாழக்கூடாதுன்றான் அவன். அதனால் எங்களால் வாழ முடியாது, இந்த வயசுக்கு மேலே போய் நாங்கள் ஹிந்திலாம் கற்றுக்க முடியாது. அதனால் தயவு செஞ்சு ஹிந்தி தெரியாமல் வாழற இத்தனை கோடி பேரும் ஏன்னா தற்கொலை செய்து சட்டப்படி வந்து குற்றம். அதனால் செத்துட்ட ஒன்றுமோ நீ சட்டத்தை குற்றவாளி ஏன் ஆக போகிறாங்களே. அதனால் நாங்கள் ஒரு மாதம் சூசைட் ரெடி பண்ணி சூசைட் பண்ணிக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு உச்ச நீதிமன்றமே எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நான் பசங்கிட்டலாம் கோபமாக சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி போட்டு சாவடிக்கிறானுங்க. இப்போ தான் பார்க்குறேன் நான் சாவடிக்கிறதுன்னா என்னானே பார்க்குறேன். ஹிந்தியில் போட்டு சாவடிக்கிறானு என்னானே புரியும். அதுக்கப்புறம் அவன் கடைன்னு எஸ்எம்எஸ் அனுப்புங்க, எனக்கு ரினியூ கார்டு அப்படின்னு அனுப்புங்க, அது போகுது. நான் அது அடுத்த மெசேஜ் அவர் ரினியூ கார்டு எஸ்எம்எஸ் சொன்னால் அது மட்டும் எடுத்துச்சு. நான் பார்ப்பேன் மேலே சார் நான் நினைக்கிறேன் அவன் ஹிந்திக்காரன், அவன் பின்னால் நின்றுப்பான், ஹிந்திக்காரன் மேலே நம்மளுக்கு வெறுப்பு வரா மாதிரி. எங்கேயுமே சமுதாயத்தில் ஒரு கொடுமை, ஒரு திணிப்பு என்ன இதெல்லாம் நடந்ததுன்னா அதன் பின்னால் ஒரு பிராமணன் இருக்கிறான்னு கண்டிப்பாக நினைங்க. சரிதா? பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த பிராமணன் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே அவன் எஸ்கேப் ஆகிட்டு இருப்பான், அவனோட செய்ய முடியாது. இதுதான் அவங்களுடைய கெடுதி. இதே மாதிரி கெடுத்து தான் அங்கே யூத சமயத்தை கெடுத்து இயேசுவை துரோகின்னு அடையாளம் கண்டுபிடிச்சி கொலை பண்ணாங்க. அதே மாதிரி இங்கே சமண பௌத்தர் நுழைஞ்சு சைவ வைணவெல்லாம் அழிச்சிட்டு அப்புறம் அப்பர் வந்து சிவபெருமான் இருக்கிறாருன்னு நிரூபிச்சோன்னா அவரை துரோகி பொய்யன்னு சொல்லிட்டு இதே பிராமண கூட்டம் சமண பிராமண கூட்டம் அவரை போட்டு அவர் கொலை பண்ண முடியல. அவர் சித்திரவதைனா சித்திரவதை, சுண்ணாம்பு கால சூடு, யானையை விட்டு மாரி விஷத்துக்குடி சாவு, கல்லில் கட்டி கடலில் போடு, இவ்வளோ கொடுமை சித்திரவதை இவனுக்கு தான் பண்ணானு. இப்போ டக்குன்னு அது ஜெயிச்சிட்ட உடனே அப்படியே இந்து பிராமணர் வந்து ஆர்த்தடாக்ஸ் யூனிட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்னென்ன பண்ணுறாங்க தேவையே இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது. விவசாயிகளை எல்லா விவசாயிங்களுக்கும் நீ வந்து டில்லர் கொடு ஃப்ரீயா, எதோ கம்ப்யூட்டர் கொடுக்குற சைக்கிள் கொடுக்குற, விவசாயி ஏழை விவசாயிகள் எல்லாருக்கும் ஃப்ரீயாக டில்லர் கொடு. ஒரு அரசியல்வாதி அனௌன்ஸ் பண்ணுறாங்க கொடு, பவர் டில்லர் கொடு, நீ பெரிய டிராக்டர் கொடுக்க வேண்டாம், பவர் டில்லரு ஃப்ரீயாக நாங்கள் அவங்க ஒரு சிறிய விவசாயிக்கு எல்லாருக்கும் கொடு. அதை செஞ்சால் ஜனங்க முன்னேறுவாங்களா? அதை விட்டுட்டு ஆப்கே ஜாயகா கீக்வே ஜாயகா அப்படி இந்தியை ஏற்றுக்கிட்டு தான் தீரணும், அதுக்கு விலகலமாக கொடுக்கறதுக்கு ஒரு ஆளுங்க என்னது இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த கொடுமையிலேருந்து நீங்கிறதுக்காகவும் நம்ம அம்மையை பூஜை செய்யலாம். இன்றைக்கி அம்மையிடம் அனைவரும் நான் வேண்டிக் கொள்ளலாம். வழக்கம் போல் ராமநாம பஜனை செய்து பூஜையை ஆரம்பிக்கலாம்.